அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய பொன்மொழிகளில் கிதாபு திப்பு என்று ஒரு பாடம் வரும். மருத்துவம், மாநபியின் நபி மருத்துவன். அந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்துகளை நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய பரக்கத்தான உமிழ்நீரை கொண்டு நிறைய சஹாபிகளுக்கு தெய்வீக மருத்துவம் செய்திருப்பார். அப்படி மருத்துவம் செய்யப்பட்டவர்கள் அலி ரலியல்லாஹு வாழ்நாளிலே அவங்களுக்கு கண்வழியே வராத அளவுக்கு அந்த கைபர் போர்க்களத்திலே கண்வழி நேரத்தில் அவர்கள் உமிழ்நீரை தடவினாங்க. இது மாதிரி நிறைய பேர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தான உமிழ்நீர் தெய்வீக மருந்தாக இருந்தது. அதுபோல உலகத்திலே அற்புதத்தை வெளிப்படுத்த வந்த லட்சக்கணக்கான நபிமார்களுடைய அந்த அற்புதங்களில் அவர்களுடைய பரக்கத்துகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எழுதப்படும். அல்ல பக்கர் இப்னுல் ஃபுர்சானு தகலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன் நாட்டிலே ஹிஜ்ரி 700 வாழ்ந்தவங்க. இவங்களை பற்றி எழுதியிருப்பாங்க. சக்தி வாய்ந்த இஸ்முல் ஆலம் சொல்லப்படக்கூடிய திக்ர், அதை சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படுமே, அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இஸ்முல் ஆலம் என்ற திக்ரை கொடுக்கப்பட்டிருந்தவர்களாம். இவர்கள் பாத்ரூமுக்கு போனோம்னா மலஞ்சலம் கழிக்க போனால் அந்த பூமியை அந்த மலஞ்சலத்தை வெளியே போடாமல் விழுங்கிவிடும் என்று எழுதுகிறார். ஒரு 2 அற்புதத்தை எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமான இது ரசூலுல்லாஹ்ட்ட தான் அந்த அற்புதம் இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி சுயூத்தி இமாம் எழுதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு சில பேர்கள் போய் பார்க்க போனால் அங்கே மனம் இருக்குமே தவிர அங்கே இருந்த எந்த தடையும் இருக்காது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, நாயகமே நான் போய் பார்த்தேன், அது எதுவுமே இல்லையே. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள்லாம் நபிமார்களுடைய குழுமம், நாங்கள் எங்களிலிருந்து வெளிப்படுத்தக்கூடியதை அல்லாஹ் தஆலா என்ன செய்த பூமி விழுங்கிரும்னு சொன்னாங்க. சொர்க்கத்தினுடைய வாடையினால் நாங்கள் படைக்கப்பட்டவங்க, அதனால் எங்கள் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த மலஞ்சலத்துக்கு மனம் இருக்குமே தவிர சுமலுக்கு அசிங்கமான சுமல் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுக்கப்பட்ட இவங்க முதலாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய அந்த தரை மார்க்கமான வழியை முதல்ல திறந்தது இவர்கள் தான். அதுக்கு முன்னால் கடல் மார்க்கமாக தான் எல்லோரும் சென்றார்கள். அந்த காலத்தில் ஆகாய மார்க்கமாக இல்லையே, ஆக கடல் மார்க்கமாக மாத்திரமே பயணம் செய்யப்பட்டது. தரை மார்க்கமாக யாருமே செய்யவில்லை. பாதையும் யாருக்கும் தெரியவும் செய்யாது. முதலில் அந்த பாதையை இவர்கள் கண்டுபிடித்து பெரிய பெரிய கூட்டத்தோடு அதை இவர்கள் பல முறை ஹஜ்ஜிக்கு அந்த பாதையை வெளியே திறந்தது இவர்கள்தான். அதுக்கு பிறகு இவர்கள் எப்பொழுது போனாலும் வழிப்பறி பாதை மார்க்கமாக நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்னா கொள்ளைகள் நடக்கும், வழிப்பறிகள் நடக்கும். இவர்கள் எப்பொழுதெல்லாம் ஹஜ்ஜிக்கு தரை மார்க்கமாக திறந்து போனார்களோ ஒரு முறை கூட திருட்டு கும்பலால் கொள்ளையடிக்கப்படவில்லை. அது இவர்களுடைய பரக்கத் என்று எழுதியிருப்பார். அதுபோல நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஷேகாக திகழக்கூடிய, இந்தியாவினுடைய ஷேகாக திகழக்கூடிய தாஜுத்தீன் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஷேக் அவங்களுடைய ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சமயம் சோம் இல்லாமல் இருந்தது. சோம் இல்லாமல் இருக்கும்போது அப்போ ஷேக் ஒரு சமயம் 7 ஒழுவு செய்யிட்டு இருந்தாங்க. ஒழுவு செய்யிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு மனசில் அவங்க காலை ஒழுவு செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க காலை கழுவி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் தோணியது. குடித்தது. உடனே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஷிஃபா கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒழுவு செய்யும்போது அந்த மிச்ச தண்ணியை பிலால் ரலியல்லாஹு கொண்டு போகும்போது துரத்தி பிடிச்சி பின்னாலே ஓடினாங்க. கிடைக்காதவங்க அந்த ஈரத்தையாவது மேலே தேய்ச்சிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி நல்லோர்கள் பயன்படுத்திய உழுவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இருந்திருக்குது. உடனே அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைக்கு குணம் கிடைத்தது என்று எழுதி காட்டுவான். அதுபோல அவனுடைய மாணவர் சையது மஹமூது சொல்வார், ஷேக் அவர்கள் ஒரு சமயம் எங்களுடைய அம்ருஹா நகரிலே உட்கார்ந்துருந்தாங்க, தியான நிலையில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்பொழுது தன்னுடைய பார்வையை என்ன செய்தப்போ அவங்களுடைய பார்வையை உயர்த்தினாங்க. அப்போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஒளி கிளம்பி
அந்த பக்கத்தில் இருந்த ஒரு மாதுளம் மரத்தின் மீது அது நிகழ்ந்தது அந்த ஒளி. அதுக்கு பிறகு அந்த நாளில் இருந்து தாலிக்கல்யோம், அந்த நாளைக்கு பின்னால் இருந்து காணத்து தில்க ஷஜரத்து லஹா சமருஹா ஓ வரக்குஹா ஓ ஹஷபுஹா திரியாக்கன் முஜர்ரபன் லின்னாசி இஸ்தஷ்வூன பிஹி, அதனுடைய அந்த மரத்தினுடைய பழங்கள், இலைகள், மரக்கட்டைகள் எல்லாம் மக்களுக்கு மருத்துவ இலையாக, மருந்து பழமாக, மருந்தினுடைய குச்சியாக ஆகிவிட்டது. இப்படி காட்டில் போன நிறைய இலைகள் பறிச்சுட்டு வர்றாங்க ஒரு மருந்துக்கு, அது மாதிரி மருத்துவ பொருளாக ஆகிவிட்டது. அதை வச்சு உடனே மக்கள் ஷிஃபாவை தேடி அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய அத்தனை பொருளையும் அவர்களுக்கு குணம் கிடைத்தது. இது காணத்து ஹாதிகில் கராமத்து லாஹிரத்துன் ஹத்தா ஃபனியத்துன்னு எழுதுறாங்க. இந்த மரம் அப்படியே அழிந்து போகிற வரைக்கும் இந்த அற்புதம் மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது என்று அல்லாமா தாஜுத்தீன் சுபுக்கி நக்ஷபந்தி ரஹமத்துல்லா அலியுடைய பரக்கத்தை எழுதுவான். அதுபோல் மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த பிரபலமான ஞானிகள் ஒருவர் தான் தின்னூனில் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலி. தின்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலி ஹிஜ்ரி 245 வஃபாத்தானவங்க. அவங்களுடைய மாணவர் பக்கர் இப்னு அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, நான் ஷேக் அவங்களோடு ஒரு காட்டுப்பகுதியில் இருந்தேன். அப்பொழுது நாங்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு முள்ளு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்ன அழகாக இருக்குது இந்த இடம், ரொம்ப சூப்பராக இருக்குதே, இந்த இடத்துல மட்டும் நல்ல கனிஞ்ச பேரித்தம்பழம் கிடைச்சா சாப்பிட நல்லா இருக்குமே என்று நான் சொன்னேன். உடனே தின்னூல் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலைஹி என்ன செய்தாங்க, அந்த மரத்தை பிடிச்சி அக்ஸம்து அலைக்க பில்லதி இப்தாக்க வஹலக்கக்க, உன்னை மரமாக முதலில் அல்லாஹ் படைத்தானே அந்த ஒருவன் மீது சத்தியமாக எங்களுக்கு நீ அலா நசர்த்த அலைனா ருத்தபன், கனிந்த நல்ல கனிந்த பேரித்தம்பழத்தை எங்கள் மீது நீ தூவ மாட்டாயா என்ன என்று சொன்னார்கள். உடனே ஃபதசாகத் ருத்தப், கனிந்த முள்ளு மரத்திலிருந்து கனிந்த பேரித்தம்பழங்கள் விழுந்தது. நாங்கள் அனைவரும் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆனால் அப்புறம் நான் தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சது இருந்தால் எழுந்து நான் அதை அசைச்சு பார்த்தேன், முள்ளு தான் விழுந்தது என்று சொல்லுவாங்க. ஆக அந்த அளவுக்கு அவர்களுடைய மகானுடைய பரக்கத்தினால் அது அவர்களுக்கு முள்ளு மரத்திலிருந்து கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஆசைப்பட்ட கனிந்த பேரித்தம்பழத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதுபோல் அஹ்மது இப்னு அபீ பக்ருல் ஐதுரூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிஜ்ரி 1022 ஹிஜ்ரி 1022 வாழ்ந்தவங்க. இவங்களுடைய வரலாறில் எழுதி காட்டுவாங்க, முகமது இப்னு அப்துல் ரஹ்மான் கரீஷா என்பவங்க சொல்லுவாங்க, எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு தூக்கம் கூட வரல, மருத்துவர்கள் எல்லாம் எனக்கு மருத்துவம் செய்து ரொம்ப என்ன செய்தாங்க, ஏழாமல் ஆயிட்டாங்க. உடனே அந்த ஷேக் அவங்கள்ட்ட வந்தேன். அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை ஷேக் அவங்கள்ட்ட துவாவை நாடி வந்திருந்தேன். அவங்க தன்னுடைய சீடர் ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க. அவர் தன் வாயில் தண்ணியை வைத்து கொண்டு இவங்க வாயில் துப்பும்படி என்ன செய்தாங்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதன்படி எனக்கு வாயில் தண்ணியை அந்த சீடர் என்ன செய்தார், உமிழ்ந்தார். அது அப்படியே நேராக வயிற்றுக்குள்ளே சேரும்படி சொல்லி அனுப்புனாங்க. இப்போ ஊஃபியலி வக்தி ஷேக் அவங்களுடைய துவா பரக்கத்தினால, அந்த டாக்டர்களாலேயே முடியாத ஒன்று அவன் ஷேக் அவங்களுடைய துவா பரக்கத்தினால் எனக்கு சரியானது என்று சொல்லி காட்டுவாங்க. அதுபோல் அபுல் அப்பாஸ் ஹரீசி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவங்களுடைய ஷேகுடைய மிகப்பெரிய பிரபலமான ஷேகில் வருவங்க தான் அபுல் அப்பாஸ் அல் ஹரீசி. அல்லாமா ஷாரானி இமாமுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. 945 இவங்க வஃபாத்து. ஷாரா இமாம் சொல்லுவாங்க, என்னுடைய சபையிலேயே, அதாவது அபுல் அப்பாசுல் ஹரீசி அவங்க என்னுடைய சபையிலேயே எண்ண முடியாத அளவுக்கு அற்புதங்களை வெளிப்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன். சில விஷயத்தை நான் மறைச்சிருவேன், அவங்க எதை மறைக்க விரும்புகிறாங்களோ அதை மறைப்பேன். சில விஷயத்தை அவர்கள் அமைதியாக இருந்தால் அதை மறைக்க அவங்க எதை மறைக்க விரும்புகிறாங்களோ அதை மறைச்சிருவேன். அவங்க எதிர்ப்புக்கு சொல்லாமல் அமைதியாக இருந்தால் நான் அது சில விஷயத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி காட்டுறாங்க. எண்ண முடியாத அற்புதங்கள். அதில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் நடந்தது. எனக்கு மூல பிரச்சனை இருந்தது, கடுமையான தொந்தரவு இருந்தது மூல நோயினால். மகான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அசரு தொழுகைக்கு பிறகு
உனக்கு சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அசர் தொழுகைக்கு அது நீங்கி விடு. தஸூலு இன்ஷா அல்லாஹ் ஃபி ஸலாத்தில் அசர் தொழுகையில் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உனக்கு அது நீங்கிரும்னு சொன்னாங்க. நான் அசர் தொழுதேன். ஒன் அதர்த்து வலம் அஜிதஹா, நான் அதுக்கு பிறகு நான் சோதிச்சு பார்த்தேன், அந்த மூலத்தினுடைய எந்த பாதிப்பு எனக்கு இருக்கவில்லை ஷேக் அவங்கள்ட்ட நான் சொன்ன பிறகு என்று சொல்லி காட்டுவான். அதே போல் மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த அஹமது சதீஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஹிஜ்ரி 945 வாழ்ந்தவங்க ஒரு பெண்மணிக்கு முடக்கு, அதாவது ஊனம் ஏற்பட்டது. உடம்புல ஊனம் திடீர்னு வாதம் மாதிரி ஏற்பட்டது. உடம்பெல்லாம் கை கால்கள் அனைத்தும் செயலிழந்து விட்டது. எத்தனையோ பேர்கள் மருத்துவர்கள் எல்லாம் பார்த்து 4 வருஷமாக அந்த அம்மா அதே அந்த கிடையில இருந்தார்கள். ஷேக் அவர்கள் ஒரு சமயம் நுழைந்து ஒரு ஜெய்தூன் எண்ணெயிலே அவர்கள் உமிழ்ந்து முன்னாலேயே தன்னுடைய உமிழ்நீர் கலந்த அந்த ஜெய்தூன் எண்ணெயை அந்த அம்மாவுடைய உடலில் தனக்கு முன்னாலேயே இத்தஹனு பதனஹான்னாங்க, அந்த பெண்ணுடைய உடம்பில் பூசுங்கள் என்று சொன்னார்கள். ஷேக் அவர்களுடைய முன்னிலையிலே அந்த அம்மாவுக்கு பூசப்பட்டு அந்த பெண் குணம் பெற்றார்கள் என்று அல்லாமா யூசுஃபுன் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹமது சதீஹா ரலியல்லாஹுடைய உமிழ்நீருடைய பரக்கத்தை பற்றி என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவான். அதுபோல தின்னூடில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய உமிழ்நீருடைய பரக்கத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. அஹமதுல் ஹீரி சொல்லுவாங்க, ஒரு சமயம் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு இராணுவ வீரருக்கும் மக்கள், அதாவது பொதுமக்களில் ஒருவருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டது. ரோட்டில் அடித்த 2 பேருக்குள்ள அடிதடி ஏற்பட்டதில் அந்த ஊரில் உள்ள ஒருவர் அந்த இராணுவ வீரருடைய பல்லை உடைச்சிட்டார், முன் பல்லை உடைச்சிட்டார். உடனே அந்த இராணுவ வீரர் அந்த பல்லை உடைச்சவரை பிடிச்சி, வா நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போவோம், அங்கே போய் நம்ம நீதிமன்றத்தை போய் நம்ம ஒரு வழக்கு போடுவேன்னு சொல்லி இழுத்துட்டு போனார். உடனே எல்லாரும் சொன்னாங்க, இதை மலைக்கு மேலே தின்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போங்க, அவங்களுக்கு தீர்ப்பளிப்பாங்கன்னா. உடனே தின்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தை தெரியப்படுத்தப்பட்டது. உடனே என்ன செய்தாங்கன்னா, பல்லு உடஞ்சிட்டா பெரிய ஆளான பிறகு அந்த பல்லை என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியாது. இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. உடனே என்ன செய்ய, பல்லு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லை வாங்கி கொண்டு தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த பல்லில் தடவி சில திக்கிர்களை உதரில் அசை போட்டாங்களாம். பிறகு அந்த இடத்திலே வைத்தார்கள். அந்த பல் அப்படியே சரியாக ஆகிவிட்டது என்று தின்னூல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய உமிழ்நீருடைய பரக்கத்தை பற்றி எழுதி காட்டுவான். அல்லாமா நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஷேகுமார்கள் ஒருவராக திகழக்கூடிய அல்லாமா முகமது மாசூம் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு கண்ணு தெரியாத குருடர் வந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு கண்ணு மருத்துவர்களால் குருடான ஆளெல்லாம் பார்வை கொடுக்க முடியாது. ஏதோ அறகுறையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மங்களாக இருக்கக்கூடியதை சரி பண்ணலாமே தவிர பார்வையே தெரியாத ஆளெல்லாம் குணப்படுத்த முடியாது. அது செய்யக்கூடியவங்க அது அல்லாஹ்வுடைய அந்த ஆசியை பெற்றவர்கள் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். அல்லாமா முகமது மாசூம் நக்ஷபந்தி ரலியல்லாஹுன்ட்ட ஒரு கண்ணு தெரியாத எனக்கு என்ன செய்யணும், பார்வை திரும்ப கிடைக்கணும்னு சொன்ன உடனே தன்னுடைய உமிழ்நீர் எடுத்து அவருடைய கண்ணில் தடவினார்கள். தடவி ஒகால இதுஹப் இலா பைத்தக், உன்னுடைய வீட்டுக்கு போ, இல்லா பைத்திக்க ஃபஃப்தஹ் ஐனைக்க, உன் வீட்டில் போய் உன் கண்ணை திறன்னு சொன்னான். அவர் அப்படி செய்தார். போன உடனே அவருக்கு குணம் கிடைத்தது என்று எழுதி காட்டுவான். அதே போல நக்ஷபந்தியா தரீகாவினுடைய இன்னொரு ஷேகா திகழக்கூடிய முகமது சைஃபுத்தீன் ஃபாரூக்கி நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்க தன்னுடைய தவச்சாலையில் மாத்திரமே சுமார் 1400 பேர் அவங்க தவச்சாலையில் இருந்தாங்களாம். இன்னைக்கு இல்லை சமையல் இந்த மாதிரி உள்ள சமையல்காரை போட்டு விதவிதமான ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு செய்து கொடுக்கப்படுது இன்னைக்கு. ஆனால் அந்த காலத்தில் 1400 பேர்கள் அங்கே சீடர்கள் அவங்களுடைய தவச்சாலையில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு பஃபே சாப்பாடு நினச்சதே சாப்பிடலாம். அது மாதிரி அவங்களுடைய ஹாஸ்டலில் யார் என்ன விரும்புகிறாங்களோ அந்த சாப்பாடு அவங்களுடைய மெஸ்ஸில் கிடைக்குமா. இது நடக்கிற விஷயமா? அவங்க யார் என்ன கேட்குறாங்களோ அதை உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அவங்களுடைய பரக்கத்தினால் அந்த காலை சாப்பாட்டில் ஒவ்வொருத்தரும் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த சாப்பாடு அவங்களுடைய ஷேகுடைய தவச்சாலையிலே ஷேகுடைய பரக்கத்தினால் கிடைக்கும்னு எழுதுகிறாங்க. அது மாதிரி ஒரு கருங்குஷ்டம் பிடித்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களால் குணப்படுத்த முடியாத வியாதி குஷ்டம்.
பிறவிக்கூட. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அற்புதத்தை கொண்டு வந்து நபிங்கிறத நிரூபித்து காட்டினான். கருங்குஷ்டம் பிடிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து துவா நாடிய பொழுது அவங்க மேலே ஊதினார்களாம். ஊதின உடனே அந்த நிமிஷமே அவர் குணம் பெற்றார் என்று ஹிஜ்ரி 1095 மரணித்த அல்லாமா முஹம்மது சைஃபுத்தீன் ஃபாரூக்கி நக்ஷபந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி வரலாறிலே எழுதி காட்டுவார். அதுபோல் மிஸ்ர் நாட்டிலே வாழ்ந்த ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஷேக் முஹம்மதுல் ஹஃப்னி ரலியல்லாஹு தஆலானுடைய வரலாறு எழுதுவாங்க. இவங்க ஒரு சமயம் மிஸ்ரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் ஞானியாக திகழக்கூடிய ஷேக் அஹமதுல் பதவி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்தை செய்வதற்காக கப்பலில் பலரோடு இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார். கப்பல் வந்து அன்னைக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுனால மண்ணில் சிக்கிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் போகாமல் அப்படியே மண்ணில் மாட்டிக்கொண்டது. ரொம்ப இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நேரத்தில் உடனே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் ஷேக் அவங்க சொன்னாங்க, என் மனசு சொல்லுது, அவங்க சொன்னாங்க என் மனசு சொல்லுது, தமாஷா சொன்னாங்க, என்னுடைய அறிவு என்கிட்ட சொல்லுது, உன் பரக்கத்தை இப்போ நீ ஆஜராக்கி காட்டேன். இந்த கப்பலை இந்த இடத்துல இருந்து வாகனத்தை மீட்டெடுப்பதற்காக மக்கள் சிரமத்தில் மண்ணில் சிக்கி கொண்டிருக்கிறாங்களே, இந்த வாகனத்தை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய பரக்கத்தை நீங்கள் இப்போ எடுத்து விட்டா என்ன, நீங்கள் இப்போ ஆஜராக்கி காட்டினா என்ன என்று என் அறிவு என்னை பார்த்து சொல்லுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த சீடர் சொன்னார், இதுதானே ரொம்ப முக்கியம், இதை விட முக்கியமான டைம் உங்கள் பரக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன இடம் வேணும்னு சொன்ன உடனே என்ன செய்தார்கள், அந்த கப்பலை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய பரக்கத்தே யா பரக்கத்தி லிரி, என்னுடைய பரக்கத்தை நீ ஆஜராகு என்று சொன்னார். உடனே கப்பல் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே அது வரைக்கும் தள்ளக்கூடிய நிலையில் இருந்த அந்த கப்பல் வாகனம் தானாகவே ஷேகுடைய துவா பரக்கத்தினால் சென்றது என்று எழுதி காட்டுவார். ஆக ஷேகுமார்களுடைய பரக்கத்துக்காக தான் இன்னைக்கு அனைத்து மஸார்களிலும் நாம் ஜியாரத்துக்கு செல்கிறோம். அல்லாஹு தஆலா அனைத்து ஷேகுமார்களுடைய அந்த பரக்கத்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.